மாவாட்டும் இயந்திரம் வழங்கும் விழா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக நாங்கள் இதை தொடர்ந்து மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த விழா இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பிக்க உள்ளது. இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, முதலாவதாக கிராத் ஓதி துவக்கி வைக்குமாறு பஸ் ஸ்டாண்ட் பள்ளியினுடைய எங்களது ஹஜ்ரத் பாசமிகு யூசுப் மௌலானா மௌலவி அவர்களை கிராத் ஓதுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. 75 மகளிருக்கான பயனாளிகளுக்கு 60 மகளிருக்கு தையல் இயந்திரமும் 15 மகளிருக்கு மாவாட்டும் இயந்திரமும் வழங்கக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களது பாசமிகு வக்கீல் வஜுல்லக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய வக்கீலாக அவர் எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களது சங்கத்தினுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் பார்க்கக்கூடிய அவர்களை எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய செயலாளர் முகமது ரஃபி அவர்களை வரவேற்கிறேன். கிராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி யூசுப் மௌலானா அவர்களையும் மற்றும் அபீப் நகர் பள்ளியினுடைய ஹஜரத் அவர்களையும் மற்றும் பெரிய பள்ளியினுடைய வந்திருக்கும் ஹஜரத் அவர்களையும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நெட்டவான ஃபாரூக் அலி மற்றும் சவாத் வட்டி அஸ்கர் அலி, அமீர் அலி இவர்களையும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய ஆடிட்டர் சித்திக் பாய் அவர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இயக்கத்தினுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கும் எனது ஆருயிர் நண்பர் சாவுல் அமீத் அப்பா அவர்களை எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய உறுப்பினர் சித்திக் அலி அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் மினி மீடியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய யாசர், லைவ் யாசர், எவர்சைன் ஷேக் பாய், பாப்புலர் அபு தாகிர், வரலாறு அன்வர் பாய் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். கியாபாய் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எவர்சைன் பாய் சொல்லிட்டு எவர்சைன் ஷேக் பாய் தானே பேர், அது எழுதிட்டே இருந்தாலும். மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பயனாளிகளாக இருக்கக்கூடிய மகளிர் உங்கள் அனைவர்களையும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வருக வருக என்று உங்களை வரவேற்று ஒரு சில நிமிடங்கள் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பை பற்றி இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் என்பது 35 ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருப்பது மக்கள் அறிந்த உண்மை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பை துவக்கி 1990ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அதிலிருந்து பள்ளப்பட்டி மக்களுக்காக எங்களால் இயன்ற உதவிகளை, நலத்திட்டங்களை இன்று வரை சொல்லப்போனால் விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். விளம்பரங்கிறது தேவை, இருந்தாலும் இன்றைக்கி எல்லாம் மீடியா எல்லாமே செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சனால இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் இது வரைக்கும் இப்போ 5ஆம் ஆண்டுனால இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டோம்.
அப்படியே ஆஃபீஸ்க்கே எல்லாத்தையும் வர சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லி தான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து வாங்குறீங்க. உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படி ஓட்டு. இப்போ கூட வந்தாங்க 2 பேர். நான் சொன்னேன், நாளை கழிச்சு வாங்கம்மா, வந்து மனு கொடுங்க, நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு தருவோம் அப்படி ஓட்டு. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் நம்ம கொடுக்குறது. நாங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன ஓட்டு செக் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறேன். 2 நாளைக்கு பிறகு நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வியாழக்கிழமைக்கு மேலே அன்றைக்கே வரணும் இல்லை, எல்லோரும் அன்றைக்கே வர வேணாம். ஒருத்தராக வாங்க, வந்து மனு எழுதி கொடுங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி டீட்டெயில்ஸு, ஆதார் ஒரு ஜெராக்ஸ் வச்சு ஆதாரில் என்ன இருக்கோ அதை மனுவாக எழுதி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வாங்கிட்டு செல் நம்பர் மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ நீங்கள் வர வச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு பிறகு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடித்த பிறகு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு கூப்பிடுவோம். இதே மாதிரி தான் போனவை ஒரு சில இதெல்லாம் போட்டு இப்போ 6 மாதம் ஆகுது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் வர விட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் வந்து கொஞ்சம் தாமதமானால் கூட கண்டிப்பாக சேங்ஷன் பண்ணி ஓகேன்னு முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதனால் வந்து நீங்கள் இதை வாங்கி அடுத்து என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் வாங்கிட்டு சில பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருண்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கஸ்டமர் வந்து தேவையில்லாம் அதை விற்று போடுறாங்க. அதை வந்து நம்ம அதை செய்யக்கூடாது. தயவு செஞ்சு இது வந்து ஒரு பொது அமைப்பிலிருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சம்பாரிச்சு ஏதோ அதை வச்சு நீங்கள் ஒரு பயன் பெறணுங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த கிரைண்டெல்லாம் வந்து இப்போ கமர்ஷியல் கிரைண்டர் தான் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா 3 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 2 படி மாவு போட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை கூட ஆட்டலாம். கிட்டத்தட்ட 10 படி 5 தடவை கூட ஆட்டலாம். ஆட்டி அது எவ்வளோ பாக்கெட் வரும்னு தெரியும். 1 கிலோவுக்கு வந்து 10 பாக்கெட்டு 20 பாக்கெட் அன்றைக்கி ஒருத்தர் அம்மாட்ட கேட்டேன். ஒரு அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க, போன வருஷம் நாங்கள் கொடுத்தவங்க. அவங்க சொன்னாங்க 1 கிலோ உளுந்தும் ஏதோ போட்டோம், அப்போ வந்து 20 பாக்கெட் வருது, எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நான் ஒரு 3 டைம் பண்ணுறேன், 3 கிலோ என்ன பண்ணுறாங்களோ அதே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு யூஸ் ஆகணும். அதை வச்சு நீங்கள் ஏதோ 2 உங்கள் ஒரு சின்ன எக்ஸ்பென்சிவ்க்கோ ஒரு சின்ன செலவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் கேட்டால் வாங்கி கொடுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இதை எடுத்து ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் நீங்களும் அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு அன்றைக்கி கூட ஒரு போன தடவை நான் கிரைண்டர் கொடுத்தும் டக்குன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு, கிரைண்டர் விற்பனைக்கு அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அப்புறம் எனக்கு உடனே அனுப்பிச்சி கொடுத்தாங்க, என்னங்க நம்ம கிரைண்டர் மாதிரியே இருக்குது. அப்புறம் உடனே அவர் கேட்டேன், யாரோ கொண்டு போய் அங்கே விற்றுட்டாங்க, அவர் கடையில் விற்று அவர் விளம்பரம் போட்டிருக்காரு. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, இப்போ நான் போய் அவங்கள பிடிச்சி ஏங்க விற்றீங்க ஒரு இதை பெருசுப்படுத்தி உடனே பண்ணலாம். நான் ஏன் அன்றைக்கி பண்ணல அப்படின்னா அவங்க சூழ்நிலை எதனால் விற்றாங்க என்னன்னு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்டா, இந்த கிரைண்டர் நாங்கள் கொடுக்குற கிரைண்டர் வந்து 12,000 ரூபா அந்த கிரைண்டரோட விலை. நீங்கள் போய் அதை கொண்டு போய் அவங்களுக்கு போய் 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு விற்று அவர் அதை விலையே வந்து 6,000 தான் போட்டிருக்காரு. அப்போ அந்த அம்மா இன்னும் கம்மியாக விற்றுருக்க மாட்டேன்னு தெரியுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு உதவிட்டாலும் நீங்கள் திரும்பவும் ஃபெடரேஷன்லேயே வாங்க, என்னன்னு சொல்லுங்கள், அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம். தயவு செஞ்சு மிஷினவோ கிரைண்டரவோ தயவு செஞ்சு வித்துற வேணாம். ஏன்னா வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் செஞ்சு தான் இதை பண்ணுறோம். நீங்கள் வந்து அதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு சரி ஏதோ கொடுக்குறாங்க, இப்போ மற்ற கொடுக்குறாங்க மாதிரி போய் மேடையில் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனை பொறுத்தளவு ஒரு தனியார் அமைப்பு. நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பல்லவட்டி மக்களுக்காக ஒன்னொன்னும் பண்ணணும் போட்டு நிறைய கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதே மாதிரி பல்லவட்டி முழுக்க இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். ஒரு 88 இடத்துல கேமரா ஓடிட்டு இருக்குது. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒருத்தரை போட்டு ஏகப்பட்ட அதுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இந்த காற்று காலம் நிறைய கேமரா ஓடாது. வாங்க உள்ள வரும், நிறைய வந்து கேமரா கட் ஆகும், ஒயர் போகும், அதெல்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம். இந்த குடோன்லாம் அதுதான் வச்சுருக்கிறோம். கேமரா உள்ளே இருக்கும், எல்லாமே எங்கள் திங்ஸ் வச்சுக்கிறது தான் வச்சுக்கிறோம். அதேமாதிரி சோலார் லைட் போட்டு கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்ல வீட்டில் கரண்ட் போயிட்டா கூட அங்கங்கே சோலார் லைட் எரியும். அதுக்கு பேட்டரி போயிட்டாலோ அதுக்கு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்து அரசாங்கம் கூட தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் பார்ப்பாங்க, அப்புறம் அரசு மாறி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட நம்ம ஊர்கிட்ட வாங்கின காசை வசூல் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக ஒவ்வொரு பைசாவையும் அதை ரிப்பேர் பார்த்து போட்டு வச்சு கொடுத்து பண்ணுறோம். இப்போ தெருவில் இருட்டாக இருக்கிற இடங்கள்ல கவர்மெண்ட் லைட் நிறைய போட்டிருக்காங்க. அதையும் மீறி சந்து வந்து லைட்டு போட முடியாது, ஒயர் கம்பம் வராத இடத்துக்குலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. நான் உடனே போய் அதை செக் பண்ணி கொடுத்து ஒரு லைட்டு சோலார் லைட்டு போட்டு விட்டுருது. இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் வீடுகளில் அந்த பக்கம் இருட்டாக உள்ள பகுதிகள் நடக்காது முடியாத இந்த மாதிரி நைட்டில் தடுமாறுறாங்க, அங்கிட்டு கரண்ட்டு வராது
அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே வந்து லைட், சோலார் லைட் போட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த தையல் மிஷினு, இந்த கிரைண்டரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இதை வச்சு பயன்பெற மாதிரி உள்ள பயனாளிகள் இருந்தால் கண்டிப்பாக கொண்டாந்து மனு கொடுக்க சொல்லுங்கள். நான் வாங்கிட்டு அதை ரெடி பண்ண தொடச்சு அந்த மாதிரி கிளீனாக வந்து நாங்கள் செக் பண்ணி கொடுப்போம். அதனால் வந்து நம்பிக்கையாக வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறனால உங்கள்கிட்ட தெரிவிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் சரி, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய ஒரு சீதனே சொல்லலாம். அதனால் நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். நிறைய பேர் 5 வருஷம் முதல்ல தச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் கூட இன்ஸ்பெக்ஷன் கூட போய் பார்த்தோம் அந்த லிஸ்ட்டை வச்சு. ஏன்னா நீங்கள் கொடுத்த எல்லாமே ரெக்கார்டில் ரிஜிஸ்டர் ஏற்றிடுவோம். அதை வச்சு நாங்கள் செக் பண்ணுறதுக்கும் வருவோம். அதனால் வந்து நீங்கள் நாங்கள் வர்றோமோ வரலையோ, நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது இதை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு என்ன தேவை, நான் கூட சொன்னல, இப்போ எமர்ஜென்சி இந்த மாதிரி அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இல்லாமல் இப்போ கூட ஒரு அமைப்பு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா வட்டி இல்லாத கடன் தொழிலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ 2-3 நாளைக்கு போட்டாங்க. சுல்தார் மஹால் அவர் பேர் ஷேக் அலாவுதீன், அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா குரூப்லேயும் வந்துருக்கு. நான் கூட என் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விடலான்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணோட வட்டி இல்லாமல் அந்த காசு கொடுக்குறாரு. 50,000 ரூபா அதை ஏதோ போட்டிருந்தாரு, 6 மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் போட்டு உங்களுக்கு ஏதோ செக்யூரிட்டி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப்பு, ஏன்னா எல்லாத்தையும் நாங்களே பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மருத்துவ உதவி அப்படின்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மருத்துவ உதவி செய்கிறோம். அதே நேரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு சின்னதாக வச்சுக்கோம், டாக்டர்ஸ் வர்றாங்க, மினிமம் வாங்கிட்டு அந்த அதுக்குள்ள மருந்துகள்லாம் கம்மியான ரேட்டில் கொடுத்து அது கூட பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃபீஸுக்கு பின்னாலே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிபி செக்அப் பண்ணிக்கிறது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது இதெல்லாம் ஃப்ரீ. அதே மாதிரி நீங்கள் ட்ரிப்பு ஏற்றிக்கலாம். அது எல்லாமே மருந்து மட்டும் ட்ரிப் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏற்றி விட்ருவாங்க. எல்லாமே ஒரு சிஸ்டம் வச்சு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இது ஓடிட்டு தான் இருக்குது. 5 வருஷத்துலேயே ஆரம்பிக்கப்பட்டது, இன்னும் அது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிபி செக்அப் பண்ணணும்னா லைனில் நிற்கணும், வாக்கணும், அந்த கஷ்டம்லாம் இல்லை. வந்தீங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வர்றாங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுங்க சொல்கிறேன், தகவல் சொல்கிறேன். அதனால் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. ஃபெடரேஷனை பொறுத்தளவுக்கு எல்லா மக்களுக்காகத்தான் நாங்கள் இதை ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதை பொறுத்து இதுதான் பண்ணுறோம். அதே நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது வந்து ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் என்னன்னு தீர விசாரிக்காமல் நம்ம மகளிர் வந்து போய் எல்லாரும் கூட்டம் போட்டு போயிடுறாங்க. அது உண்மையாகவே இது வந்து நான் வேதனையோடு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் தெருவு எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னன்னு தெரியாமே போகாதீங்க. எது கூப்பிட்றாங்க, என்னது கூப்பிட்றாங்க எதுவுமே தெரியல, ஏதோ ஒன்று தர்றாங்க அப்படின்னதும் பயங்கர கூட்டம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், போன தடவை நம்ம ஊர் உருசில் நான் பார்த்தேன். ஒரு நகைக்கடைக்காரன் ஒருத்தர் பலூனு ஏதோ ஊதி இப்படி கொடுத்துட்ருக்காரு. அது அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எதுக்கு அந்த பலூனு நீங்கள் பார்த்தே இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கவே மாட்டோமா? 10 ரூபா அந்த பலூனு. அதுக்கு போய் 2-3 அடிச்சு அந்த பலூனை அப்படியே சண்டைக்கு நின்றுட்டு, ஜென்ஸ் இல்லை லேடிஸு, நான் கண்ணார பார்த்ததை சொல்கிறேன். அப்படிலாம் தயவு செஞ்சு நீங்கள் போக வேணாம். இந்த 10 ரூபாங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை. எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க தாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே அதெல்லாம் ஒரு பெருசு இல்லை. பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி அதுக்கு போய் அந்த அவங்க ஃப்ரீ தர்றாங்கன்ட்டு போட்டு சும்மா ஒரு கேஷுவலாக வாங்க நல்லாயிருக்கும். அவங்களே ஒரு அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த நகைக்கடைக்காரங்கள்ட்ட போய் அந்த பலூனை போய் பிடுங்கி வச்சு ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வேணான்னு சொல்கிறேன். நீ வந்து ஒரு டீசெண்டாக இப்போ இந்த மாதிரி இருக்குதா, அந்த டீசெண்டாக போங்க. அப்போ தான் நம்ம ஊருக்கும் நல்லது. ஏன்னா பல்லவட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்லவட்டி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஊர். இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல நிறைய இப்படி டேமேஜ் ஆகிட்டு போகிறது மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வந்து அப்படியே டேமேஜ் ஆகிட்டே போகிறோம், கீழே போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. உங்கள் தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்காங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யார்ட்டையும் பேசுனதே இல்லை. சும்மா ஜென்ரலாக ஜென்ஸ் மீட்டிங் தான் நடக்கும். இப்போ லேடிஸ் ஃபஸ்ட்டு இந்த வந்திருக்கனால இதை நான் சொல்கிறேன். நான் கண்ணார பார்த்ததை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் மாறுங்க, அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே மாறுவாங்க. புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டம் போட்டு விசாரிக்காமல் போகாதீங்க. இப்போ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் வந்து கேட்குறீங்க, நாங்கள் கரெக்டாக பதில் சொல்லி அனுப்புகிறோம். இப்போ வர்றீங்க, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஏதோ கூட்டம் போட்டு சொல்கிறாங்க, அது தர்றாங்க இது தர்றாங்கலாம் போகாதீங்க. அப்படிலாம் நீங்கள் போனாவே ஒரு ரிமார்க் ஆயிடுது. என்ன இப்படின்னு எல்லாம் வந்துடுறாங்க, எல்லாம் போகிறாங்க, ஒரு சின்ன சின்ன சமாச்சாரத்துக்கெல்லாம் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர். அதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. ஒரு பெருசே கிடையாது நான் சொல்கிறது. இப்போ நாங்கள் வந்து இந்த 12,000 ரூபாய்க்கு தையல் மிஷின், 12,000 கிரைண்டர் கொடுக்குறோம்.
இது வந்து நீங்கள் சரி வர்றீங்க வந்தீங்க, அதை நாங்கள் அலைய கூட விடமானேன் சொல்லிடுவேன். யாருமே அலையக்கூடாது, கரெக்டாக வாங்க, டயத்துக்கு வாங்க, டயத்துக்கு போங்க, இப்படி தான் சொல்லணும் தவிர இப்போ வாங்க அப்புறம் வாங்க இப்போ நாங்களே அலைய விட மாட்டோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பழையிருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி நீங்களும் இருங்க. சின்ன சின்ன இலவசங்களுக்கெல்லாம் போய் நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். கவர்மெண்ட் கொடுக்குது, அவங்களே தேடி கொடுப்பாங்க. அதையும் நம்ம வேகமாக போய் அதை அப்படி இப்படின்னு அவங்கள்ட்டலாம் கேட்க தேவையில்லை. அதுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க. தயவு செஞ்சு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணிக்கு தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பல்லப்பட்டி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த ஊர். இந்த ஊருக்காகவாது தயவு செஞ்சு நீங்கள் எல்லாத்துக்கும் நிறைய வந்திருக்கிறவங்க இல்லை, இன்னும் நிறைய பேத்துக்கு நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம ஊருடைய அந்த இமேஜ் பேருங்கிறது ஒரு நல்ல பேர் இருக்குது. அதை நம்ம காப்பாற்றுற மாதிரி நடப்போம்னு நினச்சிக்கங்க. இப்போ அடுத்தபடியாக சார் பேசுவாங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வந்திருக்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்றனாக இங்கே வந்திருக்கக்கூடிய அஜரத்மார்கள் மற்றும் எனது நண்பர்கள், மினி மீடியா நண்பர்கள் மற்றும் தாய்மார்கள், கிரைண்டர் வாங்க வந்திருக்கவங்க, அவங்க கூட வந்திருக்க குழந்தைகள், உங்களை அனைவரையும் வருக வரவேற்று வாழ்த்தியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக எங்களது சங்கத்தினுடைய ஆலோசகர் வக்கீல் வஜுல்லக் அவர்கள் சிறிது உரையாற்றுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நிறைவான நெகிழ்ச்சியான ஒரு மாலை நேர ஒன்று கூடல், அதுவும் ஒரு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக போகிறது. 1990 அவங்க விதைச்ச விதை இன்னைக்கு நீங்கள்லாம் அதனுடைய பலன்களை பெறுவதற்கு அமர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த நான் அவங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சாதிக் பிரதர் தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாமே சாதிக் அலி பிரதர்னால அறிமுகமானவங்க தான். ரஃபி பிரதர் ஆகட்டும், அண்ணன் சாவுல் அண்ணன் ஆகட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம தோழர்களாகட்டும், எல்லாருமே தோட்டம் சாதிக் பிரதரை வச்சு தான் நான் பழகினேன். என்ன தேடி எல்லாம் நிறைய பேர் அரவக்குறிச்சிக்கு வருவாங்க. அதெல்லாம் தொழில் சார்ந்த ஒரு அறிமுகமாக இருக்கும். ஆனால் சேவை செய்யறதுக்காக ஒரு இடத்துக்குள்ள வரும் பொழுது பழகப்பட்ட இவங்கெல்லாம் கண்ணு தான் பேசிக்குது. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இவங்களுக்கு இடையில நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறோம்னோ, சின்ன விஷயத்த செய்கிறோம்னோ, நம்ம பெரிய பொருளாதார உதவிகளை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம்னோ அப்படிங்கிறலாம் கிடையாது. கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது தையல் இயந்திரனாங்க, அப்புறம் கிரைண்டர் வருது. சத்தமே இல்லாமல் பொறுமையாக 2 வரி சொல்கிறாரு. 12,000 மதிப்புள்ளது, 65 பேருக்கு தையல் இயந்திரம், 15 பேருக்கு கிரைண்டர் கொடுக்குறோன்னு. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவருக்கு நான் முக்கியமான விஷயத்துக்காண்டி ஃபோன் பண்ணுறேன். அப்போ அவர் இருந்த இடம் புனித காபத்துல்லாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கார். உம்ராவுக்கு போயிருந்தாங்க. எனக்கு அது தெரியல. நான் ஃபோன் பண்ணிட்டேன். உடனே வீடியோ காலில் கூப்பிட்டாரு. நான் காபத்துல்லாவை எனக்கு காமிக்கிறார். சலாம் சொல்லிட்டு எனக்கும் ஒரு துவா பண்ணுங்க ஜி, அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு பொருத்தமில்லாட்டி கூட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறக்காண்டி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அன்னைக்கு தேதிக்கு நான் ஒரு விஷயத்த செய்யலை. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் முன்னெடுக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அருளால் கடைசி நாள் ஹஜ்ஜு விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணுறேன். கடைசி நாள் ஹஜ்ஜு கமிட்டிக்கு இறைவனுடைய பேரருளினால் அந்த குழுக்களில் எனக்கு எனது தாயாருக்கும் கிடைச்சிருக்கு. அந்த மனிதர் எனக்கு அந்த புனித ஹரம் ஷரீஃபை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர்கிட்ட கூட ஒன்றும் சொல்லலை, உங்க முன்னாடி சொல்கிறேன். ஸோ பியூர் சர்வீஸ், முழுக்க சேவை சார்ந்த விஷயங்களை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த முகஸ்துதிலாம் கிடையாது. நானும் அவரும் இன்னும் வயது 2 பேருக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ரொம்ப நெருங்கி பழகிறோம். பல விஷயங்களில் நாங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோம், இக்கட்டான நேரங்களில் பகிர்ந்துக்கிறோம். இருந்தபோலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஏன் இப்படி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்குதுன்னா, அது எல்லாருமே ஒன்றை கண்ட மாதிரி சிந்திக்கிறாங்க. அது அமைகிறது தான் ரொம்ப முக்கியம். இதோட சேர்ந்து நம்ம
கடந்த 5 வருஷமா இந்த 5 ஆண்டு நிகழ்ச்சியிலையுமே நான் இருக்கேன். வேறு வேறு வடிவங்களில் நான் உள்ளே வருவேன், அவரோட நான் ட்ராவல் பண்ணுவேன். இந்த வருஷம் நமக்கு ஏற்பட்டிருக்க நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப மெய்சில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் உரிய இருக்கைகள் கொடுத்து உங்கள் முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அது என்னையே கூப்பிட்டு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தையல் இயந்திரத்தை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கும் பொழுது நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரிஸ்க்கை நீங்கள் சந்திப்பீங்களா இருக்கும். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 65 பேருக்கு தையல் இயந்திரத்தை இந்த ரூமுக்குள்ளே கொண்டாந்து வச்சிருக்கிறார். எப்படி சாத்தியம்? 15 பேருக்கு கிரைண்டரை கொண்டாந்து வச்சிருக்கிறார். எப்படி சாத்தியம்? இன்னும் கொஞ்சம் அந்த தையல் இயந்திரத்தை பாருங்கள், பேக்கடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாட்டாக பேக் பண்ணி நீட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இவர் எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கேயே நேராக போகிறாரு. இதெல்லாம் எனக்கு போன வருஷங்க நிகழ்ச்சிகளில் அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர்கிட்ட நீங்கள்லாம் எப்படி பயன் பெறுகிறீர்களோ அதே போலவே நானும் பயன்பெற்றிருக்கேன். சும்மா விடுறதில்லை. நானும் உங்கள் ஊருக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, எங்கள் ஊருக்கும் கொடுங்கன்னு கேட்குறது. ஃபஸ்ட்டு டைம் அவருக்கான நெருக்கடி எனக்கு புரிஞ்சதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுமே நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர் மக்களுக்கு அட்லீஸ்ட் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி ஒரு 2 சேவை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி இப்போ ரெகுலராக கடைசி என்ன சொல்லிட்டார் இந்த வருஷம், அந்த மனுவை நீங்களும் சேர்ந்தே கொடுத்துருங்க. உங்கள் ஊர் மக்கள் யாருன்னு சேர்ந்து ஒரு 2 பெட்டிஷன் 3 பெட்டிஷன் கொடுங்க, நாங்கள் இன்ஷால்லா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னேரத்தில் அவருக்கு நன்றி பாராட்டி இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கறது மேட்டர் இல்லை, இந்த கொடுத்து பெற்றவர்கள் எல்லாம் அதை முறையாக பயன்படுத்துகிறார்களா, பயன்படுத்துறது மட்டுமல்ல அதை கொண்டு மேலும் உயர்ந்திருக்கிறாங்களாங்கிற ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் இருக்குது. நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், இந்த தையல் எந்திரத்தை பெற்றவங்க என்ன க்ரோ ஆகியிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அது நமக்கு தேவையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் 5 வருஷம் நம்ம இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம். இதை கொண்டு எத்தனை பேர் மேலே ஏறியிருக்காங்க. இந்த விற்க போன நிகழ்ச்சி நம்ம விட்டுருவோம். ஒரு சில தவிர்க்க இயலாத இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒவ்வொரு முக்கிய விஷயங்களையும் நடக்குமா இருக்கும், நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் இதை கொண்டு மேலே உயர்ந்தவங்க நிச்சயமாக நிறைய பேர் இதுக்குள்ளே இருப்பீங்க. அவங்களுடைய வரலாறை சேகரம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய அந்த சரித்திர பக்கங்களில் பதிஞ்சு வைங்கன்னு நான் உங்கள் முன்னாடி கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த தையல் இயந்திரம் ஆகட்டும் அல்லது கிரைண்டர் ஆகட்டும், நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது எல்லாமே முழு உருவம் தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் கொடுத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணும். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் எந்த நீயத்தோட இதை கொடுத்துருக்காங்க, அது சாதிக் பிரதர் என்ன சொல்லி அதை வாங்கிட்டு வர்றாரு, அதை முறையாக உரிய இடத்துல கொடுத்து உங்களுக்கு முழுமையான பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி கொடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தி அதனால் பலன் அடைவீங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவீங்க பாருங்கள். அந்த அல்ஹம்துலில்லாஹ் தான் பணம் கொடுத்தவங்களுக்கு கிடைக்கிற கிருபை. ஸோ நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். யாரெல்லாம் இதற்காக நிதி உதவி கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் இறைவா நீ அவங்களுக்கான உன்னுடைய அருளை கொடு, எந்த நீயத்துக்காண்டி இதை கொடுத்தாங்களோ அது கபூல் ஆகட்டும். நீங்கள் எல்லாரும் பெண்கள் அத்தனை பேரும் துவா கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சாதிக் பிரதருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் என்னோட தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இமாம் பெருமக்களுக்கும், குறிப்பாக இன்னைய தேதிக்கு நான் மொபைலில் இங்கே பெருசாக நம்ம கவனிக்கணும்னா நம்ம சோசியல் மீடியா நண்பர்கள் தான். யாசர் ஆகட்டும், அன்வர் பாய் ஆகட்டும், பாய் வந்திருக்கீங்க, நான் அபு அண்ணன் வந்திருக்காங்க. அபு அண்ணன்லாம் சொல்ல வேண்டாம், சர்வீஸில் சோசியல் மீடியா சர்வீஸில் எங்கேயோ போயிட்டாரு. தமிழகமே அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இதோட சேர்ந்து இந்த சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனோட சர்வீஸையும் நம்ம வெளிப்படுத்தணும். அவங்க சுருக்கிக்கிட்டாலும் நம்ம விடக்கூடாதுங்க. அவர்கள்ட்ட நம்ம பெற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த சர்வீஸ் ஓரியன்டாக விஷயத்தில் ஜூனியர்ஸுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் உருவாக்க சொல்லி நான் அவர்கிட்ட பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். இதை கோரிக்கையாக இந்த சபையில் வச்சுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவர்களே, நீங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்று நீங்கள் சொன்னது அனைத்தையும் நாங்கள் முயற்சியோடு நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இங்கே வருகை விருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை வக்கீல் பஜ்லக் சார் அவர்களுக்கு சாருக்கு கிஃப்ட், நெட்டமான ஃபாரூக் அலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்தபடியாக எவர்சைன் ஷேக் பாய் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்து
நினைவு பரிசு வழங்குமாறு அமீர் அலி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி வாங்கச்சி. அடுத்தபடியாக வரலாறு, இன்றைய தினம் வரலாறுகளை, பல்லவட்டி வரலாறுகளை தோண்டி எடுத்து அடுத்தபடியாக யாசர், 2 யாசர் இருக்குனால லைவ் யாசர் ரஃபி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். யாசர் அப்படி கணக்கா, எனக்கு அது தெரியல. இது இஎஃப் யாசரா? சரி, நினைவு பரிசு கொடுங்க கொடுங்க, அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஒன்று பாய் பேக் பண்ணி கொண்டுட்டீங்கல்ல? சரி. அடுத்து ஒயிட் யாசர், நீ தானா? வா, ஒயிட் யாசர் அவர்களுக்கு கொடுங்க. மாப்பிள்ள கொடுங்க. ரஃபி அவர்களை முன்னாடி பொருத்தி இது கொடுங்க. ஏன் கேட்டுக்கொள்கிறேன். உனையும் போட்டு நிறைய போட்டோ எடுத்துக்கிற அபு பேசிமாம் தான். பேசிமாம் ஹஜரத் அவர்கள் துவா ஓதி துவக்கி வைப்பார்கள். ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليهم. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم من آفات الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم إيماننا وسلم إسلامنا وسلم أخلاقنا وسلم أرزاقنا وسلم أعمالنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة والسلامة وحسن الخلق والرضا بالقدر. اللهم وفقنا عملا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لجميع أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق نور سيدنا محمد وآله وصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.